ஏஐ பத்தி உங்களோட ஐடியா என்ன? அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏஐ? I mean, in this generation or in current times, AI basically makes your life way easier in any manner. So let's say like if I open my phone and be like, I don't know this word, or like I take a photo of something or be like, AI, can you explain this? So it will make my life easier. So I don't have to like go to Google, go in like 10 links and be like, oh, what is this? I don't have to do a research. Then AI can just give me all sort of answers in like maybe less than 2 seconds or in just a voice note. பெர்ஃபெக்ட். இப்போ இந்த மாதிரி ஈஸியா நீங்க சர்ச் பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன்லயே வந்தது இல்லையா? சோ இதனால உங்களோட தேடுதல் அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? In my opinion, இதை நான் நெகட்டிவா தான் பார்ப்பேன். பிகாஸ் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி, நம்மளோட ஓன் தாட் ப்ராசஸ் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஏஐல தான் டிபெண்ட் பண்ணும், ரைட்? இப்போ நம்ம ஒரு வேர்டோட மீனிங் கூட இப்போ நம்ம நான் சின்ன வயசுல இருக்கும்போது எப்படின்னா ஒன்னும் டிக்ஷனரி திறந்து பார்ப்பேன், இல்லைன்னா நான் ஒரு கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணி ஓகே இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு I'll know more about the world, right? So there is no curiosity there. There is no interest in anything if I want to like learn something. ஸோ என்னோட இமேஜினேஷன் இப்போ ஒரு இமெயில் நம்ம மெயில் பண்றது கூட ஹவு டு டூ அன் இமெயில், ஹவு ஷுட் ஐ சென்ட் ஃபார்மல் இமெயில் டு சம்மன் அப்படிதான் பண்றோம். ஸோ அந்த அந்த நாலேஜ் கம்மியாதுன்னு தான் நான் சொல்றேன். ஸோ பெர்ஃபெக்ட். சோ இந்த மாதிரி விஷயம் சொல்லுங்க. ஸோ மதர் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஐ மீன் trustworthiness கம்மியாயிருது. இப்போ நான் ஆக்சுவலா ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணி அனுப்புறதுக்கும் and people might think that is this an AI product or is this an AI output. Yeah, so I thought and again ஏதாவது குயிக்கா வேணும்னா லைக் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி குயிக்னஸ்க்கு we can relate, but it is not 100%. I think so இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு சர்வ் மாதிரி சொல்யூஷன் தான். yeah and again the info அது தர்றது வந்து லைக் இப்போ மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம யோசிச்சோம்னா அது எந்த அளவுக்கு ட்ரஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம எனக்கு தலைவலிக்குது ஒரு 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எது வரனால நம்மளே அப்படிலாம் போகக்கூடாது. ஸோ எதுக்கு நம்ம சர்ச் பண்ணணுங்கிற ஒரு கிரைட்டீரியா இன்னும் டிஃபைன்டா இருந்ததுன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்ஃபெக்ட். அப்ப உங்களுக்கு கைடன்ஸ் உங்க மம்மியே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏஐல நிறைய டேஞ்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்கறேன். எப்படின்னா இப்போ உங்க சைல்டு வந்து அதிகமா ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன மாதிரி பயம் இருக்கும்? அதாவது பயம் ஃபேக்டர்ஸ் ஆஸ் அ மதரா. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பயப்படுவீங்க ஆஸ் அ மதர்? ஃபியர்னு நான் சொல்ல மாட்டேன், பட் யா ஒரு விஷயம் எல்லாத்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் அந்த கிளாரிட்டி அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் இருக்கணும். கிளாரிட்டி. பயந்து நம்ம டெக்னாலஜி நோ சொல்ல வேணாம், பட் அதோட கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ஐ மீன் ஆஸ் மதர்ன்னு இல்லை, ஆஸ் ஏஐயா கூட ஆஸ் டெக்னாலஜியா கூட அந்த கிளாரிட்டிக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம எதாவது பண்ணா கூட இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஐ வெல்கம் தட். அப்சல்யூட்லி இட்ஸ் ரைட் ஆன்சர். லைக் கிளாரிட்டின்றது எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ யார் என்ன யூஸ் பண்ணாலும் அந்த கிளாரிட்டி எப்படி யூஸ் பண்ணுன்றது அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லி தரணுன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. It is nice actually. Yeah, thank you. By the way, Hi sir. AI பத்தி உங்களோட ஒபினியன் பேசுங்க. See, AI அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம், ஓகே, குட் ஆப், மேபி டெக்னாலஜி. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து பப்ளிக்கான நம்ம சொசைட்டியில் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸாக அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏஐயில் வந்து நம்மளுடைய இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்கும். எப்போ வேணாலும் நான் எனக்கு தேவையான ஃபோட்டோஸை நான் எடுத்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பப்ளிக்கான நம்ம, அதாவது எஸ்பெஷலி வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா, ஈவன் குழந்தைங்க வச்சு நிறைய வீடியோ பண்றாங்க, ஓகேங்களா, ஏஐன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து இன்னைக்கு ஏஐல ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருப்பாங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட பண்ண முடியும், ஓகேங்களா. அதுவும் வந்து நாளைக்கு அந்த போட்டோ அதே குழந்தை எனக்கு எங்க பார்த்தாங்க போது ரொம்ப ஹர்ட் ஆகிறதுக்கோ இல்லை மென்டலா ரொம்ப இதாகிறதுக்கு, சைக்கலாஜிக்கலா வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சூப்பர் சார். ஸோ லிமிட் செட் பண்ணிட்டு அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும், அதுவும் நம்ம நிறைய கிளாரிட்டியோட யூஸ் பண்ணணுன்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ சில்ட்ரன்ஸோட நிறைய ஸ்கூல்ஸ் போயிருப்பீங்க கரெக்டா? ஸோ இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஏஐ டூல்ஸ் உள்ள கிச்சன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற விதம் வந்து சில்ட்ரன்ஸை வந்து டைவர்ட் டு ஏஐ கொண்டு போகும், நிறைய விஷயம் கொண்டு போகும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து அதை வர வைக்கிறீங்களா, இல்ல வந்து பழைய ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் சொல்லி கொடுக்கறதே பெட்டர்னு நீங்க?
இல்ல இப்போ வந்து என்னோட பர்சனலா நான் சொல்லணும்னா ஏஐ வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தேவையில்லை. ஏஐ டூல் கத்துக்க தேவையில்ல, குழந்தைங்கள ப்ராப்பரா மானிட்டர் பண்ண தெரிஞ்சா போதும்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு பெருசா ஏஐல வந்து பெரிய விஷயம் தெரியாது. ஆனா பட் ஏஐ என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது தெரியும். நாங்களும் வந்து ட்ரெயினரா இருக்கோம். சைக்கலாஜிக்கலா அப்ரோச் பண்றோம் டீமோட. ஸோ இப்போ நமக்கு அந்த வீடியோ கேம்ஸ் வந்தது இல்லையா? நிறைய விஷயங்கள் இந்த ப்ளூ வீல் அப்படி நிறைய ஏகப்பட்டது நிறைய இன்சிடென்ட்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏஐயுமே வந்து ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். உங்க பேர் என்ன? ஜஸ்மிதா. ஜஸ்மிதா. உங்க பேரு? சம்யுக்தா. சம்யுக்தா. நீங்க கிளாஸ்ல ஏஐ டூல் தான் சொல்லி தராங்களா? ஏஐனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க ஏஐல? ஏஐ வீடியோஸ் ஏஐ வீடியோஸ் அதிகமா ஓகே. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க குழந்தைங்கள? ஏஐ இப்ப சொல்லணும்னா இந்த இவங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸே ஏஐ பேஸ் பண்ற மாதிரி அதுக்கான ஆர்டிகல் தான் மேக்ஸிமம் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். ப்ராப்ளமே. ஆமா. இப்ப நாங்க 2 பேருமே ஒர்க்கிங். Yes. ஸோ சம்டைம்ஸ் வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் இட். ஏன்னா அவங்க கொடுக்குற இதெல்லாம் நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு நம்மளே புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டெலிவர் பண்ண கரெக்ட் முடியும். கரெக்ட். அந்த டைம்ல சம்டைம்ஸ் ஏஐ எனக்கு வந்து பிளஸ்ஸா தான் இருக்கும். திடீர்னு அவங்க வந்து சம் லாஜிக்கலா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். அந்த பேசிஸ்ல ஏஐ வந்து பாசிட்டிவ் ரேட்டிங். எக்ஸாக்ட்லி மேம். இங்க தான் எனக்கு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா எப்படின்னா, இப்ப நீங்க எல்லாமே வெல் ஒர்க்ன்றனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது ஏஐ பத்தி. பட் இன்கேஸ் ஏஐ தெரியாதவங்க, ஒரு படிக்காதவங்க அவங்க குழந்தைங்களுக்கு அந்த ஃபீட் பண்ணணும்னா இந்த மாதிரி டூல் பண்ணும்போது அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இந்த வருஷம் நான் இவர்கிட்ட கேட்டேன். நம்ம ஜெனரேஷன் நம்ம யூஸ் நீங்க பண்ணுவோம். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய விஷயம் நடக்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத விட அந்த ஹோம்ஒர்க் வந்து பேரண்ட்ஸ் உட்காந்து ஸ்டடி பண்ணி நாங்க வந்து திரும்பி நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி லெவல்ல இருக்கும். டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் 30% போடுறாங்க. ஃபுல்லா பேரண்ட்ஸ் கிட்ட தான். ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஹோம்ஒர்க் ஆரம்பிச்சு ஈவன் கிளாஸ் ஒர்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸோட புள்ள போட்டிருக்காங்க. அதனால குழந்தைங்க இன்னும் ஏஐ டிபெண்ட் பண்ற சான்சஸும் நிறைய இருக்கு. மென்டல் ப்ரெஷரும் ஜாஸ்தியா இருக்கு. இன்கேஸ் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இல்லைன்னா தே ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் வித் ஏஐ. அதெல்லாம் ரொம்ப பயங்கர டிராபேக். இவங்களே அந்த ப்ராப்ளம்ல வருவீங்க. பெர்ஃபெக்ட் பாயிண்ட் மேம். ஓகே. இந்த மாதிரி போச்சுன்னா நாளைக்கு பசங்க ஏஐ கூட தான் படிச்சிட்டு இருப்பாங்க. மனுஷன் கூட நான் உங்களை டிபெண்ட் பண்ணி இல்ல. ஐ கேன் லேர்ன் ஹவு டு ஏர்ன் மணி, ஹவு கேன் ஸ்டடி இண்டிவிஜுவலி. அந்த ஸ்கோப்ல இவங்களே கத்துப்பாங்க. பேரண்டோட டிபெண்டன்சி அட்டாச்மெண்ட் குறைய ஆரம்பிச்சு. தேங்க்யூ so much சார். Thank you. அம்மா அப்பா பேச்சு கேட்கணும். ஓகே பாய். நல்லா படிக்கணும். பாய் சொல்லுங்க. தேங்க்ஸ் சார். ஹாய் சார். ஹலோ. என்ன ஒர்க் பண்றீங்க? நான் யூடியூப் மீடியால ஒர்க் பண்ணிருக்கேன். விஆர் மீடியா நெட்வொர்க். ஓ யூடியூப் மீடியா யூஐ மீடியால ஒர்க் பண்றாரா? வேற லெவல் சார். தேங்க்யூ. ஓகே. ஏ இஸ் குட் ஆர் பேட்? ஏஐ வந்து இப்ப என்ன பேசுனா அப்படின்னா ஒர்க் டைமிங் வந்து கம்மி பண்றதுக்கு ஏஐ ஓகே. இப்போ ஒர்க் பேசுனா ஒரு எடிட்டிங் டீம் பண்ணா வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மலா ஒரு போட்டோ எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்க ஜஸ்ட் அவங்க பேஸே ஃபுல்லா மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour 1/2 hour மேல ஆகுது. இப்போ ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes இல்ல 1 minute ரெடி பண்ணி கொடுத்துருது. ஆனா இருந்தாலும் என்னன்னா இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு லேடி இஷ்யூ விட்டுருந்தாங்க ஏஐ பேஸ் பண்ணி. என்னன்னா அவங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற மச்சம் கூட இங்க ஃபுல் கவர் பண்ண ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ்ல வந்து அவங்க மச்சம் இருக்கிறது வந்து ஐடென்டிஃபை வந்தது. அது எப்படி ரீசன் இருக்கானே அந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்கு. ஸோ அதனால வந்து பெனிஃபிட்டும் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு. ஆனா பெனிஃபிட் வந்து கம்மி, இஷ்யூஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து இப்போ அதனால என்னன்னா ஒர்க்கர்ஸோட இப்போ ஒர்க் பண்ண 10 பேர் ஒர்க் பண்ண இடத்துல எடிட்டிங் டீம்ல இப்போ 4 பேர் ஆயிட்டாங்க. ஏஐ வந்தனால அவங்களோட பாதி பேரோட ஒர்க் வந்து கம்மியாயிடுச்சு. சரி, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ we are adults. நமக்கு எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது நல்லாவே தெரியும். பட் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த கிளாரிட்டி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து இப்போ என்ன சொல்றேன்னா இப்போ இந்த கிப்லி இமேஜ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்ததுல அப்போ வரும்போது நிறைய ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணியே ஃபுல்லா நிறைய ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது என்னன்னா ஃபுல்லா அதுல இப்போ ஏஐக்கு அடிக்ட் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில்ட்ரன்ஸ்க்கு இது வழியா தான் நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன், இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஸோ அது குட்டா பேடா நீங்க உங்களோட ஒப்பீனியன்? ஸ்கூல்ல கொடுக்கறது என்னன்னா அது எதை பேஸ் பண்ணி ஏஐ ஒர்க் ஹோம்ஒர்க் தராங்கன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம அது தெரிஞ்சாதான் இஷ்யூ. ஆனா மேக்ஸிமம் வந்து அது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஏஐக்கு ஒர்க் கொடுத்தீங்கன்னா இவங்க நாலேஜ் கம்மியாயிடும். ஓகேங்களா? ஏஐயோட நாலேஜ் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டே போகும், ஏஐயோட அப்டேட் தான் அதிகமாக வரும். இவங்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி மட்டுமே பேஸ் பண்ணியிருக்க மாதிரி ஆயிடும். அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேனுவலா கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நார்மல் என்னன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ நம்ம கேமராவே யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ், நார்மல் ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துட்டு ஈஸியாக எடுத்துட்டு போயிடுவாங்க.
மேனுவல் ஃபோக்கஸ் வந்து அதை கரெக்டா மேனேஜ் பண்றது கஷ்டம். ஆனா அதை தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அதை கத்துட்டீங்கன்னா அந்த நார்மலா ஆட்டோ ஃபோக்கஸ் உங்களுக்கு ஈஸி. ஸோ அது கேமராமேன் எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க சார். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், ஆக்சுவலா லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நிறைய எடிட்டிங் வந்து இப்போ எப்படி போயிடுச்சுன்னா அதனால வேலை போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் டெக்ஸ்ட் டு வீடியோ வந்தனால, சூரா மாதிரி ஒரு சர்வீஸ் வந்தனாலையோ, இல்லை ஜெமினில நியோ மாதிரி ஒரு சர்வீஸ் வந்தனாலையோ, ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே லைக் இட் வில் கன்வெர்ட் டு ஆஸ் அ வீடியோ. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் சார், நான் அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன். அந்த என்னன்னா வந்து ஒரு எல்லாவோட ஆள் ஒரு ஒரு 10 பேர் வேலை செஞ்ச இடத்துல இப்போ 4 பேர் வேலை செய்யும். ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைன்னா இப்போ நம்ம நார்மலா வந்து டைப் பண்ண நீங்க ராங்கா டைப் பண்ணா கூட அது எக்ஸாக்டா அதை கரெக்ட் பண்ணிட்டு அந்த வேர்டே சேர்த்து உங்களுக்கு கண்டென்ட்டா சேர்த்து கொடுத்துருது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு வந்து. ஆனா இப்போதைக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எல்லாம் அப்டேட் ஆகும்போது அது அப்டேட் வருது. இது நமக்கு வந்து ஒரு ரீல்ஸ் பேஸ்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்லை அவங்க எல்லாமே இல்லை லவர்ஸோட இல்லை ஃபேமிலிஸோட அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஈஸியா ஸ்டேட்டஸ் போடுறது ரீல் போடுறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது நிறைய பேர் யாருக்கு நிறைய பேருக்கு அது பாதிப்பு இருக்கு. ஆனா அந்த விஷயம் அவங்களுக்கு புரியுது. ஸோ அதனால வந்து யூஸ் பண்றது 50% நல்லா லிமிட்டடோட யூஸ் பண்ணுங்க. கூட லிமிட்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு கம்மியா யூஸ் பண்ணுங்க. ஏன் நீங்க மேனுவல் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? Why don't you try manual? ஏன் மேனுவல் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்க? ஏன் யூஸ் பண்ண? ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீங்க மேனுவல் அடுத்து பாருங்களேன், ஏஐ வந்துருச்சு, இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா இப்போ அதை ஏஐ பண்ணவங்களே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அந்த ஸ்டேட்டஸை திருப்பி போடுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு பண்ணாதீங்க. அது வந்து நீங்க அதான் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நீங்க அதை பட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருமா? ஒரு ஆளு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. எமர்ஜென்சிக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்குன்னு ரெகுலரா இப்போ ஒரு 1 ஹவர் டைம் இருக்கு வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சுன்னா ஒரு 40 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஒரு எமர்ஜென்சி 2 மினிட்ஸ்ல ஒர்க் முடிக்கணும், இல்லை 2 மினிட்ஸ் நம்ம வெளியே போறோம், அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மட்டும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. மற்றபடி எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க, அதான் பெட்டர் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க யூடியூப் சேனலுக்கும் வாழ்த்துக்கள்.